ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாங்க ஒரு சிம்பிளான ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிற மாதிரி ஒரு டிஷ் பார்ப்போம். அவசரமாட்டு ஒன்றும் இல்லையா, சிம்பிளாக நம்ம வெளியே போயிட்டு வந்துட்டோம், ஒரு சாதத்தை அடுப்பில் வச்சா ரெடி ஆகிடும். கூட்டு பொரியல் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணீங்க, என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னாக்கா சிம்பிளாக இது போதும். பருப்பு வெங்காயம் கூட்டு மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறமா இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் அப்பளம் பண்ணிக்கலாம், இல்லை ஊறுகாய் இருந்துச்சுன்னா ஊறுகாய், இல்லை அப்படின்னாக்கா துவையல் கூட கொஞ்சமாக பண்ணிக்கலாம். ஓகேவா? காம்போ ஒன்றுக்கு 2-3 எண்ணம் ஆகிடும். ஆனால் சாப்பாடு கொஞ்சம் திருப்தியாக அவசரமாக பண்ணும், நல்லாவும் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் அன்றைக்கி பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். பாசிப்பருப்பு கூட சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை உரித்து எடுத்துருக்கேன். ஸோ அது ஒரு 2 எண்ணம், அதாவது 1.5 கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 1.5 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், அது கூடவே ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுகிட்டு அது கூட தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை நம்ம விசில் விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணி வைக்கும்போது நமக்கு பொங்கி கலையாது. ஸோ நான் கரெக்டான அளவுக்கு நானே தண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றி வேகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஆயில் கூட ஊற்றிக்கலாம். அது உங்களோட தேவைகளை பொறுத்தது. இப்போ இந்த டைமில் நம்ம தேவையான அளவுக்கு இனி கல்லுப்பு ஆட் பண்ணிக்கணும். நான் கல்லுப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் இப்போ தூள் உப்பு எடுக்கணும்னா தூள் உப்பு எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு சிலர் இந்து உப்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட இதை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு என்னது மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதாவது மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு அதாவது மேலே ப்ரெஷர் வர்ற டைமில் நீங்கள் இது போட்டுக்கோங்க, என்னது விசில் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், விசில் வந்துடுச்சு. ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு எல்லாமே ரெடியாகி வந்துடும். ஓகே, இப்போ நான் விசில்லாம் எடுத்து விட்டுட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் அவசரமாக வேணுங்கிறதுனால நான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே டைமில் நம்ம கேப்பில் என்ன பண்ணிடலாம், கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கூட தேவையில்லை, அரை கைப்பிடி அளவுக்கு போதும். அதுக்கப்புறமா அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம், கொஞ்சமாக உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இனி இந்த டைமில் நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு விசில் எடுத்து ப்ரெஷர் போகட்டும். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணிடலாம், தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஆயில் ஊற்றியாச்சு. இனி கடுகு போட்டுடலாம். கடுகு பொரியட்டும். சாரி, அது கொஞ்சம் பெண்டாக இருக்குது. இதுவே என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக வியூ பண்ணி பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டன் ஒன்று இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் எந்த விதமான வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை நீங்கள் ஒன்லி பார்த்துட்டு லைக் பண்ணி, இல்லை லைக் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஒன்றும் இல்லையா, நீங்கள் டிஸ்லைக் பண்ணால் கூட ஓகே தான். ஆனால் என்ன ரீசனுங்கிறத சொல்லிடுங்க. ஏன் அப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தான் நாங்கள் பிகினர்ஸாக இருக்கோம். ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு சேனல் ப்ரொமோட் பண்ணும்போது ஒன்று கற்றுக்குறோமோ கற்றுக்கலையோ, ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு ஃபார்வர்ட் ஆகி ஃப்ரெண்டில் போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி தான் நாங்கள் இதில் பண்ணுறோம். உங்களால் முடிஞ்சால் மோட்டிவேட் பண்ணுங்கள், அதுக்காக டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. யார் ஒருத்தவங்களாக இருந்தாலும் சரி தான், நான் இல்லை யாராக இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுட்டேன் நான். பாருங்கள், உங்களுக்கு இந்த பருப்பை பார்த்தா கரெக்டாக தூள் போல் அழகாக வெந்துருக்குதுங்கிறது உங்களுக்கே தெரியுதா இல்லையா? இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் தண்ணி கரெக்டான அளவு வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், தண்ணிங்கிறது இல்லை, ஆனால் பருப்பு நல்லா வெந்துருக்குது. ஸோ இதை நீங்கள் ஒரு தடவை கடைஞ்சி விட்டுக்கோங்க. இனி கடைஞ்சி விட்டுட்டு இந்த தாளிப்பு பாத்திரத்துலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியை வச்சிங்கன்னா அப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பார்க்கும்போதே உங்களுக்கு இறுகிடும். அதை நான் எப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிப்பேன். ஃபஸ்ட்டு நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது அது இறுகுனதையும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிப்பேன். ஓகேவா? ஸோ இதில் உப்பு பத்தலையா என்ன ஏதுங்கிறத தண்ணி சேர்த்து கொதிச்ச அப்புறமா நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. மீண்டும் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். ஸோ இந்த டைமில் தண்ணி சூட வச்சு தண்ணிக்குள்ளே இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பெருங்காயத்தூள், துண்டு காயம் இருந்ததுன்னு துண்டு காயம் பருப்பு வேக வைக்கும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் தூள் காயம் தான் ஆட் பண்ணுறேன். அதனால் நான் தூள் காயம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி டைமில் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அது போக இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து பேசிக்கான ஒவ்வொரு இதுமாக தான் இது பண்ணுறேன். இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையாக இருந்தால் மட்டும் வீடியோவை எடுத்துக்கோங்க, இல்லையா விட்ருங்க. ஆனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நான் யாரும் இல்லை. என்னோடய வேலையை நான் கரெக்டாக பார்க்குறேன். உங்களுக்கு தேவைன்னா பாருங்கள், இல்லைன்னா விட்ருங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து தேங்காவை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எவ்வளோ தான் போட்டிருக்கேன்னு உங்களுக்கே தெரியுது. ரொம்ப தேங்காவாக இருக்கும்போது நமக்கு பார்த்தா ரொம்ப இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இதை நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம தண்ணி கூட நமக்கு காய்ச்சிடும், அதாவது கொதி வந்துடும் சொல்கிறேன். கொதிச்சு சுடு தண்ணி நீங்கள் வந்து எந்த ஒரு குக்கிங்காக இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து 2ஆக தண்ணி ஆட் பண்ணுறத வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து என்னதுன்னா சாப்பாடு கொஞ்சம் கெட்டு போகாமல் நல்ல ஒரு சூப்பராக கன்சிஸ்டன்சியில் நமக்கு அன்னைக்கு ஃபுல்லும் இருக்கும். இல்லை நீங்கள் இப்போ ஆர்டினரி வாட்டர் ஆட் பண்ணும்போது அது மீண்டும் நமக்கு நார்மல் லெவல்லேருந்து இன்னும் 2 சூடு ஏறி அந்த மாதிரி வரும்போது சாப்பாடு கெட்டு போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதுவும் நம்ம பருப்பு இந்த மாதிரிப்பட்ட பொருட்கள் நைட்டு வரை இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்து பண்ணணும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த டைமில் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருந்தேன். நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருந்ததுனால என்னை பொறுத்தவரை 2வது உப்பு ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இதை பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வர கன்சிஸ்டன்சிக்கு ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு கருவேப்பிலை இல்லை, அதனால் கருவேப்பிலை நான் ஆட் பண்ணிக்கல. ஓகே, இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இனி நம்ம இதை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். தொடர்ந்து இனி பல வீடியோஸ் என்னோடய சேனலில் வரும், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது பண்ணுங்கள். பாருங்கள், அடியில் வந்து இந்த மாதிரி ஒரு திக்னஸ் இருக்குது, மேலே வந்து லைட்டாக நீர்த்திட்டுருக்கு. அதாவது இப்போ உள்ள இதாக இருக்கிறதுனால இப்போ தான் நம்ம தண்ணி வந்து சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு வச்சுருக்கோம்ல, அதனால அப்படி இருக்குது. ஓகே, கொஞ்ச நேரம் கழித்து நான் அப்புறமா காமிக்கும்போது சரியாயிடும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோஸில் எல்லாமே கரெக்டாக தெரியும். ஸோ இதெல்லாம் சிம்பிள் தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் ரொம்ப பாருங்கள், இப்போ எந்த மாதிரி ட்ரையாக இருக்குது பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு எவ்வளோ தண்ணி இருந்து அதை வந்து இப்போ எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு. இது நமக்கு கூட்டு பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு அப்பளமும் ஊறுகாவும் அல்ல துவையல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நான் இன்றைக்கி அதான் காம்போ வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய்.